ஹலோ விவர்ஸ், நீங்கள் என்ன தான் ப்ளூடூத் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ் அது இதுன்னு எவ்வளோ வச்சுருந்தாலும் ஒரு மூவி இல்லை ஒரு சாங்குடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வந்து கண்டிப்பாக வேணும். நான் வாங்கியிருக்கிறது வந்து JBL-ஓட 520 BT இந்த மாடல் தான் வாங்கியிருக்கேன். இதை அன்பாக்சிங் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ. ஒயர்லெஸ் பியூர் பேஸ் சவுண்டு, ஹேண்ட் ஃப்ரீ கால்ஸு, பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 57 மணி நேரம். பாக்ஸில் வந்து 5 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டால் 3 மணி நேரம் ஆடியோ பிளேபேக். வந்து ஹெட்ஃபோன் கேட்லாக் கொடுத்துருக்கேன். கேட்லாக், யூசர் கைட், குயிக் ஸ்டார்ட் கைடு, ஒரு சார்ஜிங் கேபிள் Type-C to USB. ஓகே, நம்மளும் எவ்வளவோ எலக்ட்ரானிக்ஸ் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் இந்த கேட்லாக் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை. இப்போ மட்டும் நான் படிக்க போகிறோம். ரொம்ப லைட் வெயிட்டு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. என்னுடைய ரைட் சைடில் பவர் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ், அப்புறம் அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லையா? சார்ஜிங் போட்டு சார்ஜிங் போட்டு கொண்டு போய் உள்ளார வச்சிருக்கிறான். அடப்பாவில உள்ளார இருக்குது, தெரியாம இருக்கிறது நல்லதானே. ஓ, டஸ்ட் அடிக்குங்கிறனாலயா? மேபி இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு. ஆனால் இதில் வந்து USB போர்ட்லாம் இல்லை. இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுங்கிறதுனால அந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கல. கொடுங்க. ஆமாப்பா, காலையில மாட்டினாலும் வெளியில சுத்தமா சொல்லுவீங்க. உனக்கு கேட்காது, நாங்க பேசுறது அவங்க கேட்கும், சப்ஸ்கிரைபருக்கு கேட்கும். தேவாசார் மியூசிக் வயிற்றுலாக கொல்லி பண்ண கூவது காப்பிரைட் வாங்கி கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாரு. நம்ம தேவாசாரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அவர் எடுத்துக்க சொல்லிட்டாரு, சாங் எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. அதனால காப்பிரைட் கேட்க மாட்டாரு அவரு. என்ன பண்ற, வாட்ஸ்அப்ல ஃபோன் பண்ணா அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியுதா? மக்களே, வாட்ஸ்அப் காலிங் இதில் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா மியூசிக் வந்து கண்ட்ரோல்ஸ் பக்காவாக இருக்குது. வாட்ஸ்அப் காலிங் அட்டன் பண்ண முடியல. லோக்கல் கால் பண்ணுங்க. இது வந்து லோக்கல் கால், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் போவோம். அட்டன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நான் பேசுறது கேட்குதா? ஸ்பீக்கரில் போட்டுறீங்களா? இதில் தான் ஹெட்செட்லாம் பேசுனா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஹலோ, சூப்பராக இருக்கு. வாய்ஸ் கேட்குறது கிளியரா? நல்லா இருக்கா? அதில் பக்கத்தில் வெளியில் போயிட்டு நான் வெளில போயிட்டு வரேன். ஹலோ, சொல்லுப்பா. நல்லா கேட்குங்க. கிளியராக இருக்கா வாய்ஸு? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போக இதாகுது. நான் இப்போ வந்து கிச்சனுக்குள்ளார வந்துட்டேன். கொஞ்சம் தடுமாறுது. மொபைல் கையில் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்குதா? இப்போ சூப்பராக கேட்குது. நல்லா கிளியராக இருக்குல்ல? கிளியராக இருக்கு. பரவாயில்லையே, நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன். உங்கள் வாய்ஸ்லையும் எந்த ஒரு இதுவும் இல்லை, சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, கால் குவாலிட்டி பக்கா வேற லெவல். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஆக்சுவலாக நான் JBL என்ன தெரியுமா நினச்சேன்,
ரொம்ப மொத்தமாக இருக்குமோ என்னமோன்னு நினச்சேன். ஆனால் குவாலிட்டி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. இந்த கண்ட்ரோல்ஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா கை பழகிடும், அவ்வளோதான். கொஞ்சம் எந்த இடத்துல இருக்குங்கிறது அதை மட்டும் தெரியணும், அவ்வளோதான். மற்றபடி சார்ஜிங்லாம் இது JBL பிராண்டு சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பஞ்சாயத்து வராதுன்னு நினைக்கிறேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா குவைத்தில் வந்து 10 தினார், 9 தினார் 990 ஃபில்ஸ். நம்ம ஊர் காசுக்கு நியர்லி 2800 ரூபா. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒன்று வாங்கினோம்னா 5000 6000 போடணும், வாங்கவே முடியாது. பட் இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ ஆஃபரில் இந்த மாதிரி கிடைக்கும், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரு விஷயம், ஒரு ஆடியோ, ஒரு மூவி, என்னுடைய ஒரிஜினல் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மாதிரி நெக் பேண்ட்லேயோ இல்லை வந்து இயர்பட்ஸ்லேயோ அந்த ஒரிஜினல் இதை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. அதனால் உங்களுக்கு மூவிஸ், கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வேணும்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். ஓகே, வாங்கினா பிராண்டாக வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து இதுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, காசு போட்டு வாங்கியிருக்கிறோம். ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல்ல இன்னும் பெருசாகலைங்க. நீங்கள் வேற இல்லை அப்படி அப்படிலாம் சொல்லாது. சேனல் பெருசானாதான் ப்ரொமோஷன் பண்ணுறோம்ல. அப்படிலாம் கம்பெனிக்காரன் நமக்கு ஒரு சல்லி பைசா தரப்போறது இல்லை. நம்ம ஏன் சொல்றோம்னா நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்றோம். நமக்கு தேவை அதனால வாங்கியிருக்கிறோம், நமக்கு தேவை அதனால வாங்கியிருக்கோம். யாருக்கு தேவைப்படுது அவங்க வாங்கி. அதுக்காக இந்த கம்பெனி ப்ரொமோஷன் பண்றான் என்ன அப்படின்றான்னா ஒன்றும் இல்லை. கரெக்ட். கேட்லாக் எடுங்க, அது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பீஸ்ல இதான் இங்கே கொடுத்துருக்கோம், ஆப் பார் கோடு கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபுல் மேனுவல் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஃப்ரீயாக உட்காந்து படிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா QR கோட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்ளிகேஷன் வருது. இந்த பார் கோடு இதை ஸ்கேன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? 2 மணி நேரம் இது வந்து ஃபுல் சார்ஜிங் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆகுது. ரீசெட், ஒருவேளை உங்கள் கனெக்ஷன் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையும் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். அப்புறம் இந்த LED பிஹேவியர்ஸ்